ஒரு ஹண்டர் ஹண்டர் ஆகணும்னா, ஹண்டர் லைசென்ஸ் தேவ. அந்த லைசென்ஸ ஹண்டர் ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணணும்னா, அவங்களுக்கு நென்னுங்கிற ஒரு எபிலிட்டிய சொல்லிக் குடுப்பாங்க. இந்த நென்னுங்கிற எபிலிட்டி நம்ம நருட்டோல இருக்க சக்ராக்கு சிமிலரா தான் இருக்கும். இந்த நென் எபிலிட்டிய நல்லா மாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ஹண்டர் உலகத்திலே டாப் பிளேஸ பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட டாப் 10 நென் யூசர்ஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வியூப் டிவி. அப்புறம் சேனல பார்க்குற புது வியூப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வியூப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். 10த் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமியோட புரோட்டகனிஸ்டான கோன். என்னடா அனிமியோட ஹீரோவே லாஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு நீங்க எல்லாம் ட்ரிகர் ஆவீங்க. எனக்கு தெரியுது. பட் கோனோட பவர் பார்த்தீங்கன்னா, அவன் நெஃபர்பீட்டோ கூட சண்டை போடுறப்ப தான் அன்லாக்கே ஆகும். கோன் இந்த பவர அட்டைன் பண்ணதே, இதுக்கப்புறமா நான் நின்ன யூஸ் பண்ண மாட்டேங்கிற கான்ட்ராக்ட் போட்டு தான். இந்த பவர யூஸ் பண்ணி என்னதான் நெஃபர்பீட்டோவையே வெறும் செகண்ட்ஸ்ல கோன் டிஃபீட் பண்ணாலுமே, அதுக்கடுத்து கோன் கோமாக்கு போயிடுவான். இதுவரைக்கும் நான் கோனோட அனிமில காமிச்ச பவர்ஸ பத்தி தான் பேசியிருக்கிறேன். அதோட இந்த லிஸ்ட்டுமே அனிமிய பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்ததா 9த் பிளேஸ்ல இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹிசோகா. ஹிசோகா ஃபர்ஸ்ட்டு பேண்டம் ட்ரூஃப்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பான். அது மட்டுமே இல்லாம, இந்த அனிமி சீரிஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் ஹண்டர். ஹிசோகா இந்த அனிமி சீரிஸ்ல இருக்க மத்த கேரக்டர்ஸ் மாரி செல்ஃபிஷ்ஷா இல்லாம, தன்னோட ஸ்ட்ரென்த்த கம்பேர் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் தான் ஹண்டராவே இருப்பான். ஹிசோகாவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மியூட்டர் கேட்டகரில வரும். அதாவது அவனோட எபிலிட்டி பேரு பஞ்சிகம். பஞ்சிகம்முக்கு கம் அப்புறம் ரப்பர் இதோட 2 எபிலிட்டியுமே இருக்கும். ஹிசோகாவால என்ஹான்சர், எமிட்டர், கான்ஜுரர்ங்கிற மாரி இந்த 3 கேட்டகரில வர எபிலிட்டியுமே யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்ததா 8த் பிளேஸ்ல இருக்க கேரக்டரான சில்வா ஜால்டிக்க பத்தி பாத்துடலாம். சில்வா பாத்தீங்கன்னா, ஜால்டிக் அசாசின் ஃபேமிலியோட லீடரா இருக்கான். சில்வா என்னதான் ஒரு டிரான்ஸ்மிட்டரா இருந்தாலும், அவனோட மெயின் பவர்ஸே அவனோட எமிட்டர் அண்ட் என்ஹான்சர் எபிலிட்டிஸ் தான். சில்வாவோட பவர் நம்மளுக்கு அனிமில அவ்வளோ காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவன் குரோல கூட சண்டை போடுறப்ப மட்டும் தான் அவனோட பவர்ஸ் கொஞ்சமா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. சில்வாவோட நென்லேருந்து வர ஒரு சின்ன சின்ன பர்பிள் ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எனிமி மேல பட்ட உடனே ஒரு பெரிய பாம் மாரி எக்ஸ்ப்ளோஷன கிரியேட் பண்ணும். இது மட்டும் இல்லாம சில்வா சீட்டுவான கைமரா ஆண்ட்ட குதிச்சே சாவடிச்சுருவான். இதுக்கு அடுத்ததா 7த் பிளேஸ்ல இருக்கிறது சில்வாவோட அப்பாவான ஜீனோ ஜால்டிக். ஜீனோ பார்த்தீங்கன்னா, சில்வாக்கு முன்னாடி ஜால்டிக் ஃபேமிலியோட லீடரா இருந்திருப்பான். இப்போதைக்கு கரண்ட்டா இருக்கிற ஜால்டிக் ஃபேமிலியிலே ஜீனோ தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அசாசின்ஸ். ஜீனோவோட நென் டைப் என்னதான் எமிஷனா இருந்தாலுமே, அவன் பிரைமரியா டிரான்ஸ்மிட்டர் எபிலிட்டிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஜீனோவோட எண்ணுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லாங் ரேஞ்சில இருக்கும். லிட்ரலா ஜீனோவால 1 கிலோமீட்டர் வரைக்குமே அவனோட எண்ட் ரேஞ்ச ஸ்கேட்டர் பண்ண முடியும். ஜீனோவோட ஃபைட்டிங் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, குரோலோ லூசிஃபருக்கு ஈக்குவலாவே இருக்கும். இன்ஃபாக்ட் குரோலோ லூசிஃபர் என்னதான் ஜீனோவ விட பவர்ஃபுல்லா இருந்தாலுமே, குரோலோக்கு ரொம்பவே நல்லா டஃப் குடுத்திருப்பான். இப்ப அடுத்ததா குரோலோ லூசிஃபர பத்தி பாத்துடலாம். எனக்கு ஹண்டர் அனிமில ரொம்பவே ஃபேவரட்டான கேரக்டர் குரோலோ லூசிஃபர் தான். குரோலோ லூசிஃபர் தான் பேண்டம் ட்ரூப்போட லீடரா இருந்திருப்பான். குரோலோவோட பவர பத்தி நம்ம சொல்லணும்னா, அதுக்கு லிஸ்ட்டே இல்ல. எண்ணிக்கிட்டே போலாம். நருட்டோல எப்படி கக்காஷியால மத்த எனிமீஸோட டெக்னிக்ஸ காப்பி பண்ண முடியுமோ, ஹண்டர்ல குரோலோவால மத்த எனிமீஸோட டெக்னிக்ஸ ஸ்டீல் பண்ண முடியும். இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, குரோலோ நெனச்சிருந்தா ஜீனோசால்டிக்க ஈஸியாவே சாவடிச்சிருக்க முடியும். இவ்ளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம லிஸ்ட்ல கம்மியான பிளேஸ்ல இருக்கிறதுக்கான காரணமே ஸ்க்ரீன் டைம் தான். குரோலோவுக்கு சுத்தமான ஸ்க்ரீன் டைமே கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்ச ஸ்க்ரீன் டைம்லயுமே குரோலோ பார்த்தீங்கன்னா, அவனோட எபிலிட்டீஸ சூப்பராவே வெளிய காமிச்சிருப்பான். இதுக்கு அடுத்ததா 5த் பிளேஸ்ல இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, கோனோட அப்பாவான ஜிங் தான். ஜிங் தான் பார்த்தீங்கன்னா, ஹண்டர் அனிமியோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட். ஜிங்க தேடி தான் கோன் இந்த அனிமியோட கதைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அது மட்டுமே இல்லாம, ஜிங் ஒரு டபுள் ஸ்டார் ஹண்டர். இது கூடவே ஜிங் 12 ஜோடியாக்ஸ்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பான். ஜிங்கோட பவர், எபிலிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலுமே ஜிங் தான் இந்த அனிமில ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனான நெட்டிரோவ பொறுத்தவரைக்கும், இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த டாப் 5 நெட் யூசர்ஸ்ல ஜிங்கும் ஒருத்தன். இதுக்கு அடுத்ததா 4த் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ராயல் காட்ஸ் தான். ஆக்சுவலா இது ஒரு கேரக்டர் இல்ல. மொத்தம் 3 கேரக்டர். பட் ஆனா இந்த 3 கேரக்டர் தான் சேர்ந்து மெருவம்க்கு அடியில சர்வ் பண்ணியிருப்பாங்க. நான் அத பொதுவா ராயல் காட்ஸ்ன்னு சொல்றேன். இந்த ராயல் காட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெஃபர்பிட்டோ, மாயா யூபி அண்ட் ஷாயாபூஃப் இருப்பாங்க. இவங்க 3 பேரோட பவரு லிட்டரலா இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல பல பேரோட பவர ஈக்குவல் பண்ணும். இந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியா ரேங்கிங் குடுத்தா,
இந்த லிஸ்ட்ல பல முக்கியமான கேரக்டர்ஸ் இடம் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் 3 பேருக்கும் ஒரே பிளேஸ் குடுத்துட்டேன். இதுக்கு அடுத்ததா நம்ம லிஸ்ட்டோட டாப் 3 பொசிஷன்ஸ நெருங்கிட்டோம். 3 பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனான நெட்டிரோ. நெட்டிரோ தான் இந்த அனிமிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர். இந்த மொத்த உலகத்திலேயுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டான பெர்சனும் நெட்டிரோ தான். நெட்டிரோ வந்து என்னதான் ஒரு என்ஹான்சரா இருந்தாலுமே, நெட்டிரோவால மத்த 4 எபிலிட்டீஸுமே யூஸ் பண்ண முடியும். நெட்டிரோவோட அல்டிமேட் எபிலிட்டியான 100 ஹேண்ட் புத்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோல வர ஹஷிராமாவோட புத்தா மாரியே இருக்கும். அதுவும் இந்த புத்தா டெக்னிக்க யூஸ் பண்ணி மெருவம் கூட அவன் பண்ற ஃபைட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். எனக்கு மொத்த அனிமிலே ரொம்ப புடிச்ச ஃபைட்னா, அது இந்த ஃபைட்டு தான். என்னதான் மெருவம தன்னால தோற்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே, நெட்டிரோ வந்து மனுஷங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாகி ஃபைட் பண்ணுவான். நெட்டிரோக்கு மட்டும் வயசாகாம இருந்தா, மெருவம நெட்டிரோவால ஈஸியாவே ஓவர் பண்ணியிருக்க முடியும். இதுக்கு அடுத்ததா 2ண்ட் பிளேஸ்ல இருக்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ஆண்ட் கிங் மெருவம் தான். என்னடா அனிமில ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர போய் 2ண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா, மெருவம விட ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு மெருவம பத்தி பார்த்துடலாம். மெருவம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமில பினாக்கிள் ஆஃப் எவல்யூஷன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான காரணமே மெருவமால எல்லாத்தையுமே வித்தின் அ செகண்ட்ஸ்ல கத்துக்க முடியும். மத்தவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், இல்ல சண்டை போடுற எபிலிட்டீஸ் இது மாரி பல விஷயங்கள வித்தின் அ செகண்ட்ஸ்ல மெருவமால ஈஸியாவே கத்துக்க முடியும். அது கூடவே குரோலோ எப்படி மத்தவங்களோட எபிலிட்டீஸ திருடுவானோ, அது மாரி மெருவமால மத்த நின் யூசர்ஸோட பிரெயின சாப்பிட்டு அவங்களோட பவர அதிலிருந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இவ்ளோ பவர்ஃபுல்லான மெருவம் பார்த்தீங்கன்னா, கடைசியில அவனோட ராயல் கார்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணி இன்னுமே பவர்ஃபுல் ஆயிடுவான். பட் ஆனா கடைசியில நெட்டிரோவோட சீக்ரெட் பாய்சனால செத்துருவான். இதுக்கு அடுத்ததா மெருவமே 2ண்ட் பிளேஸ்ல தள்ளுற அளவுக்கு பவர்ஃபுல்லான 1st பிளேஸ்ல இருக்க கேரக்டர பத்தி பார்த்துடலாம். 1st பிளேஸ்ல இருக்கிறது கிலுவோட தங்கச்சியான ஆலுகா. இன்னும் கிளியரா சொல்லணும்னா நானிகா. என்னதான் ஆலுகாக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லனாலுமே, அவ வந்து நானிகாவா மாறுறப்ப அவளோட பவர வந்து வேற யாராலயுமே ஈக்குவல் பண்ண முடியாது. ஆலுக்காவோட நென் டைப்ப பத்தி நம்மளுக்கு அனிமில அவ்ளோ கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவளோட எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆலுக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு 3 விஷஸ கேட்பா. அந்த விஷஸ நம்ம கிராண்ட் பண்ணோம்னா, நானிகாவா மாறிடுவா. நானிகாவா மாறுனப்ப, நானிகா கிட்டேருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கலாம். அந்த விஷ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கோமால இருந்த கோனே வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ்ல நானிகா ஈஸியா ஹீல் பண்ணிடுவா. நானிகாவோட எபிலிட்டி வெறும் அதுக்கு மட்டும் லிமிட் இல்ல. நானிகா நெனச்சா இந்த உலகத்தையே அழிச்சிடலாம். நானிகாவோட பவர்ல இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நானிகா கிட்ட நம்ம எவ்வளோ கஷ்டமான விஷயம் கேட்குறோங்கிற பொறுத்து தான், அடுத்தது ஆலுக்கா வந்து எவ்வளோ பெரிய ரெக்வெஸ்ட் வைப்பாங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நானிகா கிட்ட 1,000,000 பணத்த கேட்டோம்னா, அதுக்கடுத்து ஆலுக்கா வைக்கிற ரெக்வெஸ்ட்லாம் நம்மளோட லிவர், கிட்னி இது மாரி சின்ன சின்ன விஷயத்த கேட்கறதா தான் இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் முடியுது. நானிகா 1 பிளேஸ பிடிச்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். நீங்க யாராவது நானிகா 1 பிளேஸ பிடிப்பான்னு பிரெடிக்ட் பண்ணியிருந்தா நம்ம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்க்குற புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேஜ்ல அனிமி பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நெறையா இருக்கு. உங்ககிட்ட டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.